வணக்கம். நாம் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்க புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்து 9th ரோமன் லெட்டரில் இருக்க ஹார்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 blocks of masses 8 kg and 2 kg respectively lie on a smooth horizontal surface in contact with one another. They are pushed by a horizontally applied force of 15 Newton. Calculate the force exerted on the 2 kg mass. ரெண்டு blocks வச்சுருக்குறாங்க, ரெண்டு பிளாக் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 8 kg, இன்னொன்று வந்து 2 kg. ரெண்டுமே ஒரு ஸ்மூத் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒன்று டச் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஹாரிசாண்டலி அப்ளைடு ஃபோர்ஸு. அது ரெண்டையும் அதை அப்ளை பண்ணி அது ரெண்டையுமே புஷ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 15 நியூட்டன் அப்படின்னு. we have to calculate the force exerted on the block with 2 kg mass. 2 kg மாஸ் உள்ள பிளாக்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அந்த டோட்டல் 15 நியூட்டன் ஃபோர்ஸ்லேருந்து அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா M1 அப்படிங்கிறத நம்ம 8 kgன்னு எடுத்துக்கலாம், M2ங்கிறத 2 kgன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த M2 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபோர்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபோர்ஸையும் மாஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலான்னு பார்த்தோம்னா M × A. இந்த இடத்துல நம்மளுக்கு A தெரியாது. ஸோ ஏ கேல்குலேட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஃபோர்ஸை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் அப்ளைடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் மாஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து தே ஆர் இன் கான்டாக்ட் வித் ஒன் அனதர். ஸோ 8 + 2 வந்து 10 kg டோட்டல் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன். ஸோ F = M × A அப்படிங்கிற ஃபார்முலாவிலேருந்து ஏ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். A = F டிவைடட் பை M. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 15 நியூட்டன் டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து 10 kg. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆக்ஸலரேஷன் எவ்வளோ கிடைக்கும்? 1.5 m/s² கிடைக்கும். இது வந்து டோட்டல் ஆக்ஸலரேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் பிளாக் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னு கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் M2 F = MAங்கிற சேம் ஃபார்முலா. M2 மாஸ் உள்ளது, மாஸ் வந்து எவ்வளோ? 2 kg. ஸோ ஆக்ஸலரேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.5. ஸோ 2 × 1.5. ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் த செகண்ட் பிளாக் வித் மாஸ் 2 M2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 1.5 3 நியூட்டன். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா, a heavy truck and bike are moving with the same kinetic energy. If the mass of the truck is 4 times that of the bike, then calculate the ratio of their momenta. ஒரு ட்ரக்கும் பைக்கும் சேம் கைனட்டிக் எனர்ஜியோட மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரக்கோட மாஸ் வந்து பைக்கோட மாஸ் மாதிரி 4 times இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோ ஆஃப் மொமெண்டா P வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. P1 = P2 நம்ம எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். அதை நம்ம கேல்குலேட் பண்ணி எப்படி கொடுக்கணுன்னா 1:2. அதாவது ஃபஸ்ட்டு மாஸ் 1 அப்படிங்கிறத நம்ம ட்ரக்கோட மாஸாக எடுத்துக்கலாம். அடுத்து மாஸ் 2 அப்படிங்கிறத பைக்கோட மாஸாக எடுத்துக்கலாம். நமக்கு கொஷனில் சொல்லியிருக்கிறது படி ட்ரக்கோட மாஸ் M1 அப்படிங்கிறது பைக்கோட மாஸ் M2 விட 4 times இருக்கும். ஸோ M1 = 4M2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ன்னு வரதெல்லாம் ட்ரக் சம்மந்தப்பட்டது, 2ன்னு வரதெல்லாம் பைக் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறதோட ஃபார்முலா வந்து 12 mv², இது 1/2 mv². இதிலேருந்து நம்ம முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சாதான் நம்ம லீனியர் மொமெண்டம் P = mv அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட ரேஷியோ வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 12 mv²லேருந்து நம்ம ட்ரக்குக்குரியது அப்புறம் பைக்குக்குரியதோட டேட்டாவை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். 12 m1v1² = 12 m2v2². ஸோ ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைட்லேயுமே சேமாக இருக்கிறது இந்த 1/2 மட்டும்தான். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? m1v1² = m2v2². இப்போ M1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4m2 அப்படின்னு நாம் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரக்கோட மாஸ் பைக்கோட மாஸை மாதிரி 4 times இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். M1ஓட வேல்யூ 4m2 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். v1² = m2v2². இந்த M2 நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோம்னா தான் நம்மளுக்கு வியோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 4v1² = v2².
நம்ம இந்த v எல்லாம் ஒரு சைடும் மீதி இருக்க அந்த நம்பர் 4 வந்து ஒரு சைடும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு v யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமாக இந்த v2 ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது வரும்போது டிவைடட் பை ஆகிடுது. v1 ஸ்கொயர் டிவைடட் பை v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவைடட் பைக்கு போயிடுது 1/4. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கிறதுக்காக ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா v1 ஸ்கொயர் டிவைடட் பை v2 ஸ்கொயர் v1 divided by v2 on the whole square is equal to இந்த 1/4 4 வந்து நம்ம 2 square அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/2 the whole square எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயரை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? v1 by v2 is equal to 1/2. v1 and v2 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. v1 ஓட வேல்யூ 1 மீட்டர் பர் செகண்ட், v2 ஓட வேல்யூ 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ v கிடச்சாச்சு, m கிடச்சாச்சு. m1 ஓட வேல்யூ 4m2, v1 வந்து 1 அண்ட் v2 வந்து 2. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லீனியர் மொமெண்டம் கால்குலேட் பண்ண முடியும். நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ p1 இஸ் டு p2 நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி p1 ஈக்குவல் டு m1 இன்ட்டு v1, p2 equal to m2 into v2 நம்ம ஃபார்முலாவை பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது m1 v1 is to m2 v2 is to ரேஷியோ அப்படின்னு வரதே வந்து டிவைடட் பை அப்படின்னு அர்த்தம். ஸோ p1 by p2 is equal to m1 v1 divided by m2 v2. இந்த இடத்துல m1 ஓட வேல்யூ 4m2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4m2 divided by m2, இந்த m மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எழுதியிருக்கோம், இன்ட்டு v1 by v2 ஓட வேல்யூ எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1/2. ஸோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த 2 இந்த 4 வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ அடுத்து இந்த m2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 2 divided by 1. ஸோ p1 by p2 ஓட வேல்யூ வந்து 2 divided by 1. இதை நம்ம ரேஷியோவில் எழுதும்போது p1 is to p2 is equal to 2 is to 1. நம்மளுக்கு கொஸ்டினில் ரேஷியோ எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க? 1 is to 2ன்னு வர மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள், p2 is to p1 is equal to 1 is to 2 அப்படின்னு நாம் எழுதிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.